விஜய். ஆனா அவரும் வந்து நாங்க வந்து நல்லா இணைப்பறியாது. என்ன நடா எரிவா ரஜினிக்கா தளபதி. எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் தளபதி, ரொம்ப அப்படி பிடிக்கும். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு திருஷா கூட ஒரே மாதிரி சட்டை வேஷ்டி. இத பத்தி நாங்க பேசிட்டு அவங்க எல்லாம் வீடியோ செஞ்சு போடுவாங்க. நானும் தளபதியும் வந்து நல்ல ஃப்ரெண்ட். நியூஸ் வெளியாகுது, தலைப்பு செய்யுது அப்படின்னு தலைப்பா போட்டு தலைப்பா வருது. என்ன நடா எரிவா ரஜினிக்கா பாடியில உட்காந்துட்டான். எனக்கு கடுப்பா இருக்கலாம். எனக்கு அப்படி இருக்கு. வேற கலர் போட்டு போடி தானே, வேற கலர். நிறைய சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. அதனால என் முடி மாதிரி தெரிச்சு போயிருச்சு. அப்படியாச்சு எனக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு த்ரிஷா விஜய் எனக்கு எல்லாமே அப்படித்தான் போகுதே. வர நடிகருங்க வர ரொம்ப உருளபியா போதுங்க. தளபதி விஜய் அவர்களோட ரசிகை ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது தளபதி விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் த்ரிஷா 2 பேருமே ஏஜிஎஸ் ஃபேமிலி வெட்டிங்க்கு ஒரே கலர் காஸ்டியூம்ல ஒரே கார்ல வந்துட்டு போன விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயத்த விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு யாருனாலும் ஏற்றுக்கவே முடியாம இருக்கு. ஸோ அதோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமாக தான் விஜயோட ரசிகையான அஸ்வினி ஜெகநாதன் அப்படின்ற இந்த நபர் வந்து இப்படி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் எனக்கு எல்லாமே அப்படித்தான் போகுதே. வர நடிகருங்க வர ரொம்ப உருளபியா போதுங்க. இந்த மாதிரி நீங்களாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இங்க நடக்கிறது என்ன நம்ம சொல்லுவானுங்க, விஜய் பண்ணிட்டாரு, அவரே பண்ணிட்டாரு, இவரே பண்ணிட்டாரு. விஜய் எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா இது எனக்கு பண்ணது பிடிக்கல விஜய். எனக்கு நானும் மண்டக்கு கேட்ட வந்து அவங்க அந்த நியூஸ்லாம் பார்க்கலையா? என்ன கதையா ஏதாவது பண்ணோம்லா? வேணாம், எனக்கு உண்மையாவே இப்படி இருக்கு. இது சரியில்லை, இது பண்ணது சரி. இது தேவையா? 2 பேரும் ஐயோ ஒரே கலரு. நியூஸ் வெளியாகுது டிவோர்ஸ். அங்கிட்ட பார்த்து 2 பேரும் ஒண்ணா. என்ன 2 பேரும் ஒண்ணா? நான் கேட்கிறேன் என்ன?